பகல்லையே குடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்புறம் அவன் கையில 19 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளராக வருவதற்கு பல மோசடிகளும் பல தில்லுமுள்ளுகளும் நடந்ததாகவும் பல கோடி வியாபாரம் பேசப்பட்டதாகவும் கூவத்தூரில் எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாக இருப்பதற்கு பல கோடி வியாபாரம் பேசப்பட்டதாக பொன்முடி அவர்கள் கூறியிருக்கிறார். அந்த அனைத்து பணங்களையும் வசூல் செய்வதற்காகத்தான் தற்பொழுது அதிமுகவின் தலைமை ஏற்றிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்று பொன்னையன் அவர்கள் கூறியிருப்பது ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தகுதியும் திறமையும் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் எப்பொழுதுமே நிரந்தர இடம் இருக்கும். ஆனால் பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் உண்மையான விசுவாசி என்பது அனைவரும் அறிந்ததை. காரணம், புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் சிறைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பொழுது அத்தனை அமைச்சர்களும் அத்தனை எம்எல்ஏக்களும் இருக்கும் பொழுது பன்னீர்செல்வம் அவர்களை மட்டும் தேர்ந்தெடுத்தது குறிப்பிடத்தக்கது. அதுவும் ஒரு முறை கிடையாது, 3 முறை பன்னீர்செல்வம் அவர்கள் தான் முதல்வராக பதவி ஏற்றிருந்தார். சிறையிலிருந்து திரும்பி வந்தவுடன் அந்த பதவியை அப்படியே முழுமையாக கொடுத்துவிட்டு அதிமுகவின் அமைச்சராகவும் தொடர்ந்தார். இந்த நிலையில்தான் மீண்டும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அதிமுக சென்றுவிடக்கூடாது என்ற சூழ்ச்சியின் காரணமாகவும் நரித்தந்திரத்தின் செயலாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல வேலைகளை செய்ததாக பொன்முடி அவர்கள் தற்பொழுது ஆடியோ மூலமாக உறுதி செய்யப்பட்டிருப்பது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. இந்தியா நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கப்படுவதாக இருந்த கட்சிகளும் தற்பொழுது பாஜகவிற்கு சென்றிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் செயல்பாடுகளின் காரணமாகத்தான் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியைதான் தழுவார். அதற்கு முன் உதாரணமாக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை தழுவினது பன்னீர்செல்வம் அவர்கள் இல்லாததுதான் என்று பொன்னையன் அவர்கள் கூறியுள்ளார்.